ஆனால் இந்த ஃப்ளிப்கார்ட்காரன் இப்படி பண்ணுவான்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி பர்சனல் ஒர்க்காக கொஞ்சம் கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருந்தேன். கோயம்புத்தூர் போயிட்டு நமக்கு ஷாப் வரத்துக்கு நைட்டு 7 மணி ஆயிடுச்சு. 7 மணிக்கு மேலே தான் நான் கடையவே எடுத்து வச்சேன். இருந்தாலுமே ஒரு ட்விஸ்ட் இருக்குது சொல்கிறேன். ஆனால் நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்த இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு இது வரைக்கும் நம்ம கொடுத்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரை விட செம்மையாக இருக்குது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், பக்காவாக இருக்கும். என்ன தான் நான் வெளியூர் போயிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாலுமே என்னோட வேலை கரெக்டாக கடைக்கான வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது அப்படி தான் நடக்கணும். ஏன்னா அப்படி நடந்தால் தான் நம்மளுடைய வேலை நம்மளுடைய ஷாப் கரெக்டாக போயிட்டுருக்கும். ஆனால் கடையை நான் என்ன தான் லேட்டாக திறந்தாலுமே எனக்கு கடையில் நல்ல ஒரு சேல் நடந்துச்சு இன்றைக்கி. அதே போல் டைரக்ட் மெசேஜில் அவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஆனால் இப்படி பண்ணுங்க சொல்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஆனால் இதை விடையும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதே போல் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும். அது என்ன விஷயம்னா, இந்த வேஃபில் இன்ஜினியர் நான் மொதல் ஸ்டார்ட் பண்ண கடை கிடையாது. இது நான் ஸ்டார்ட் பண்ணதே 3வது தடவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 2 டைம் ஸ்டார்ட் பண்ணது ஃபெயிலியரில் தான் முடிஞ்சுது. ஃபெயிலியர் வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். ஆனால் சக்ஸஸை பார்க்குற வரைக்கும் தான் அந்த ஃபெயிலியர். ஸோ இந்த 3 வருஷம் பிஸ்னஸ் ஜேர்னியில் நான் என்னென்ன தப்பு பண்ணணும், அந்த தப்பெல்லாம் பண்ணாமல் எந்த வழியில் ஒரு கடையை நடத்தணுமோ அந்த வழியில் நடத்திட்டு இருக்கேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வேஃபில் இன்ஜினியரை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு க்ரோ பண்ணுவேன். அதை பார்க்கணுன்னா மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி நம்ம ஷாப்பில் டெசர்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் கொண்டு வர போகிறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.